சங்கீதம் 118ல சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 118ல சொல்லுகிற ஒரு காரியம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லு. இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து இங்கே பூமியில வாழ்ந்த போது பயன்படுத்தி இருப்பார். மத்தேயு 21ஆம் அதிகாரம், லூக்கா, மார்க் எல்லாரும் அதை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த வசனத்தை இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருப்பார். மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல 44வது வசனம், 42ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கிறதை நாம் காணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வசனத்தை பயன்படுத்தி நீங்கள் இதை வாசிக்கவில்லையா என்று கேள்வி கேட்கிறார் சொன்னா, யூதர்களை குறித்து ஆண்டவர் இங்கே ஒரு உவமையாக, ஒரு உவமை நிமித்தமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். அது மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து அங்கே ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷன் இருந்தான், அவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரத்தில் அனுப்புகிறார். ஒரு தோட்டத்தை குத்தகைக்கு லீஸுக்கு விட்டிருக்கிறார்கள். அக்ரிமெண்ட் படி அந்த கனிகாலம் சமீபத்தோ அவர்களிடத்திலிருந்து அந்த கனியை பெற்று வரும்படியாக இங்கு எஜமான் வேலையாட்களை, தனக்கு கீழாக உள்ள பணியாட்களை அனுப்புகிறார். தோட்டக்காரர் என்ன செய்கிறான்? அவனுக்கு உண்மையிலே கனிகளை கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் பதிலுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த கனி வாங்கி வர போனவனை பிடித்து அடித்து கொலை பண்ணினார்கள், ஒருவனை கல்லறிந்தார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினார், அவர்களையும் அப்படியே செய்தார்கள். இப்போ இந்த தோட்டத்தின் உரிமையாளர் முதல்ல கொஞ்சம் பேரை அனுப்பினா கனிகளை வாங்கி வரும்படியாக. காரணம் இவருடைய தோட்டம். அவர்களை பிடித்து கனி கொடுப்பதற்கு பதிலாக அவர்களை அடித்து கொல்லுகிறார்கள். சரி, கொஞ்சம் பேர், இன்னும் அதிகமான பேரை அனுப்புகிறார், அவர்களையும் அதிகமான பேர் போனாலும் அவர்களையும் அடித்து கொல்லுகிறார்கள். சரி என்று சொல்லி தன்னுடைய மகனையே அனுப்புகிறார் இந்த தோட்டத்தின் உரிமையாளர். ஓனரே வருகிறார் என்று சொல்லி பயப்படுவார்கள் என்று பயந்து கனிகளை கொடுப்பார்கள் என்று எண்ணி அனுப்பினால் அதற்கு என்ன சொல்லுகிறார்கள்? இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த உவமையை சொல்லி முடித்த பிறக்காக ஆண்டவர் சொல்லுகிற காரணத்தை தான், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக இந்த கதையை சொல்லிவிட்டு அந்த கதையை கேட்டவர்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்படி எல்லாம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் இந்த தோட்டத்தின் உரிமையாளர் அதன் பிறகு என்ன செய்வான் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு மக்களை பதில் சொல்கிறார்கள். அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார். இந்த தற்போது இருக்கிற மக்களை, தோட்டத்தை வேலை பார்க்கிறவர்களை அல்லது தோட்டத்தை குத்தகைக்கு கொடுத்த அந்த மக்களை மாற்றி தோட்டத்தை இன்னொரு நபர்களிடத்திலே, நல்ல மக்கள், கனிதரக்கூடிய மக்களிடத்திலே கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இந்த வசனத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன கதையிலே இஸ்ரவேல் மக்களை மையமாக வைத்துதான் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களிடத்திலே ஆண்டவர்
கனி எதிர்பார்க்க ஆண்டவர் ஒரு அழைத்து அவர்களிடத்திலே ஆண்டவர் விரும்புகின்ற குணாதிசயங்களை ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ஒரு இஸ்ரவேல் மக்கள் என்கிறவர்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக ராஜரீக ஆசிரிய கூட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஏற்படுத்தினார். ஆனால் அவர்களோ கனி கொடுக்கவில்லை. ஆகவே ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அனுப்புகிறார், அவர்களை எச்சரித்து அவர்களை கனி கொடுக்க வைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படி அனுப்பப்படுகிற ஊழியக்காரர்களை பகைக்கிறவர்களாகவும் கல்லறிந்து கொலை செய்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். இன்னும் அதிகமாக பேர் அனுப்பினால், எத்தனை பேர் அனுப்பினாலும் அவர்களை கொலை செய்கிறவர்களாகத்தான், அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். கடைசியாக ஆண்டவரே பிதாவுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இங்கு பூமியில வருகிறார். இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியிலே வந்தாலும் அவர் தான் குமாரன் என்று நிரூபிப்பதற்காக மெஸ்ஸியா வரும்போது எப்படியெல்லாம் செயல்படுவார் என்று சொல்லி எழுதப்பட்டதை எல்லாம் நிறைவேற்றி காண்பித்தாலும் அற்புதங்களை செய்து காண்பிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி என்னெல்லாம் சொல்லியிருந்தாரோ இது மெஸ்ஸியா வருவதற்கு அடையாளம் என்று சொல்லி எல்லாவற்றையும் நிறைவேற்றி காண்பித்த பிறகும் அவரை பிடித்து கொலை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுடைய பார்வையிலே இயேசு கிறிஸ்து என்கிறவர் ஒரு ஆகாதவராக காணப்படுகிறார். ஆகவே தான் இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகாதவராக, ஒரு தள்ளப்பட்ட மனிதராக அல்லது தள்ளப்பட்ட ஒரு கல்லாக காணப்படுகிறார். ஆகவே வீடு கட்டுகிறவர்கள் ஒரு வீட்டை கட்டும் போது ஒரு கல்லை ஒதுக்கி வைக்கிறார்கள், அதை எதற்கும் பயன்படுத்தவில்லை, அது இந்த கட்டிடத்திற்கு உதவாது என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு கல். அந்த கல் இந்த வீடு கட்டுபவர்களுடைய பார்வைக்கு ஒரு பயனில்லாததாக காணப்படுகிறது, அது ஒன்றுக்கும் உதவாததாக காணப்படுகிறது. ஏன் இயேசு கிறிஸ்து தம்மோடு இதை பொருத்தி அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை இங்கே மனிதர்கள் நிராகரிக்கிறார்கள். ஏன் நிராகரிக்கிறார்கள்? எந்த அடிப்படையிலே நிராகரிக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து ஒரு இவர்கள் எதிர்பார்த்த மாதிரியாக காணப்படவில்லை என்கிறதற்காக அவர்கள் நிராகரிக்கிறவர்களாக காணப்படுகிறார். யோவான் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை எந்த அடிப்படையில அவர்கள் எடை போட்டார்கள், ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான சில காரணங்களை பார்ப்போம். யூதர்கள் இவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுடைய எண்ணம் என்ன? இவர் படிக்காதவர், ஆனாலும் எப்படி இவர் பேசுகிறார் என்கிற அடிப்படையில தான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 2ஆம் வசனத்திலே பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு இருந்த மதவாதிகள் ஏன் எதிர்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள்? அவர்கள் வழக்கமாக கையாளக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை இயேசு உடைக்கிறவராக காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவராக போல காணப்பட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழலே காணப்படுகிறார். இவர்கள் ஒரு பாரம்பரியத்தை இவர்களாகவே உருவாக்கி அதை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த பாரம்பரியம் ஒரு தேவனுடைய வார்த்தையை அவமதிக்கிறதற்கு அல்லது அவமாக்கி போடுவதற்கு ஏதுவாக ஒரு கட்டத்திலே மாறிவிடுகிறது. என்ன? ஓய்வு நாள் சட்டத்திட்டங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுதான். ஆனால் இவர்களை எந்த அளவிற்கு அதை பாரம்பரியத்தினால் மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்றால், ஓய்வு நாளிலே நன்மை கூட செய்யக்கூடாது, ஓய்வு நாளிலே நன்மை செய்கிறது கூட பாவம் என்கிற அடிப்படையிலே
அல்லது ஒரு பசியோடு இருக்கிற மனிதன் சாப்பிடுவதோட பாவம் என்கிற அடிப்படையில் அவர்கள் காணப்பட்டார்கள். எந்த அளவிற்கு எக்ஸ்ட்ரீம் லெவலிலே காணப்பட்டார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து சீடர்களுமாக பயிர் வழியாக நடந்து போகிறார்கள். அப்போ சீடர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். அவ்வளவுதான். அதுவே அவர்களுக்கு வரவேல் எப்படி இருக்கிறது? அது பெரிய ஒரு வேலை. அவர்கள் வேலை செய்து விட்டார்கள். ஓய்வு நாளிலே வேலை செய்யக்கூடாது என்பது கட்டளை. ஆனால் இவர்கள் எந்த அளவிற்கு அதை இவர்களுடைய பாரம்பரியத்தினமாக இவர்களாக எப்படி மாற்றினார்கள் என்றால், ஒரு சின்ன அந்த பயிர்கள் பசி நிமித்தம் பயிர்களை கொய்து அதை நிமிட்டி தின்னுகிறார்கள். இதுவே ஒரு பெரிய குற்றம் போல அவர்கள் பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே சில அற்புதங்களை செய்கிறார், நன்மை செய்கிறார். ஓய்வு நாளிலே ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனுக்கு நன்மை தேவைப்படுகிறது என்றால் ஓய்வு நாளிலே அவனுக்கு நன்மை செய்யப்படுகிறது. ஆனா அப்படி நன்மை செய்கிறதே பாவம் என்கிறது போல இவர்கள் பாரம்பரியத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய சொந்த ஆடோ மாடோ ஒரு குழியிலே விழுந்தால் அல்லது ஆடு கயிறு அவுத்து கொண்டு ஓடினால் அதை பிடிப்பதற்கு இவர்கள் ஓடுவார்கள். ஆனால் அது அவர்களுக்கு குற்றமாக தெரிவதில்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்வது, ஒரு மனிதனுக்கு உதவுவது, அவனை காப்பாற்றுவது என்று வந்தால் அது ஓய்வு நாளில் எப்படி செய்யலாம் என்கிறது போல அவர்கள் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். அப்போ அவர்கள் இயேசு கிறிஸ்து அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த ஒரு பாரம்பரியத்தை மதிக்கவில்லை, அல்லது அந்த பாரம்பரியத்துக்கு உட்பட்டவராக இயேசு கிறிஸ்து காணப்படவில்லை. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராகத்தான் வந்தார். இயேசு கிறிஸ்து எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றினார். ஆனால் இடையிலே வந்த இந்த மனிதர்கள் நாங்கள் இந்த சட்டத்திட்டங்களை மேலும் கடினப்படுத்தி அப்படி கடினப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் மிகுந்த பக்திமான்கள் என்று காண்பிப்பதற்காக உருவாக்கின அந்த பாரம்பரியம் அது எந்த அளவுக்கு கொடுமையானது என்று சொன்னால், மனிதர்களுடைய மனங்களில் இருந்து அந்த இரக்கத்தை எடுத்து போட வைக்கின்ற ஒன்றாக காணப்பட்டது. மனிதனுக்கு ஓய்வு நாள்ல ஏதாவது நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தால் அது ஒரு பாவம் என்று சொல்லி நினைக்கக்கூடிய விதத்திலே காணப்பட்டார்கள். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து யாரோடு கூட பழகினார், யாரை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்பட்டார் என்கிற அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்தார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள் இவர்களை எல்லாம் அங்கீகாரம் பண்ணி அவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை எல்லாம் கொடுத்து வைத்திருந்தால், அவர்களோடு நட்பு பாராட்டி இருந்தால் இயேசு கிறிஸ்து அவர்கள் ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை கண்டிக்கிறார், மாய்மாலக்காரர் என்று சொல்லுகிறார். மாறாக இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். அப்போ 10ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து அவர் வீட்டிலே போஜனம் பண்ணுகை இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள். இதை பார்த்துதான் கேட்கிறார்கள், உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு என்ன சொல்லுகிறார்? பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை, அவர்கள் பாவிகள் தான், ஆனால் இப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் இந்த பரிசேயர்கள் வேதபாரகர்கள் என்கிறவர்களோ அவர்கள் தாங்கள் பாவிகள் என்கிறதை ஒத்துக்கொள்ளாதவர்கள். ஆகவே தான் அவர்களை இயேசு கிறிஸ்து மாய்மாலக்காரர்கள் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே அவர்களும் பாவிகள் தான், ஆனால் அவர்கள் தங்களை பாவிகள் என்று ஒத்துக்கொள்ளாதவர்கள். இயேசு கிறிஸ்து யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்? இந்த சமுதாயத்தால் பாவிகள் என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்டவர்கள், இந்த சமுதாயத்தால் இது ஒரு மோசமான வேலை என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், வரி வசூலிக்கின்ற வேலை, அது ரோம் அரசாங்கத்துக்கு வரி வசூலிக்கக்கூடிய வேலை, அது இவர்கள் யூதர்கள் எப்படி பார்த்தார்கள்? கேவலமாய் பார்த்தார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களோடு இயேசு கிறிஸ்து எப்படி பழகலாம், அவர்களோடு எப்படி போஜனம் பண்ணலாம் என்கிற அடிப்படையில் கேள்வி எழுப்பினார். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் பாவிகள் என்பதை ஒத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறவர்களாக இருந்தார்கள். அப்போ
தாங்கள் பாவிகள் என்கிறதை ஒத்துக்கொண்டு தேடி வருகின்ற போது அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர்கள் பிணியாளிகள், அவர்களுக்கு வைத்தியம் தேவை. எதற்காக வைத்தியம் தேவை? அவர்கள் அதே பாவத்திலே இருப்பதற்கல்ல, குணமாவதற்கு வைத்தியம் தேவை. ஆனால் இங்கே பரிசேயர்கள் எனப்படுகிறவர்கள் தாங்கள் பாவிகள் அல்ல, தூய்மையானவர்கள் என்று காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாகவே அநேக கேடுபாடுகள் காணப்படுகிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லி. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லும் போது உள்ளே எப்படி இருக்கும்? அழுகி நாற்றம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளியே பார்த்தால் நல்ல பளிங்கு போட்ட எப்படி வேண்டுமானாலும் அலங்காரமாக வைக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளாக எப்படி இருக்கிறது என்கிறதுதான் இங்கே காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இவர்கள் தங்கள் வெளியிலே தங்களை பெரிய பரிசுத்தவான்களாக காட்டிக் கொள்ளுகிறார்கள். உள்ளுக்குள்ளோ கேடுபாடுகள் மாய்மாலமாக காணப்படுகிறது. அப்ப அவர்களை ஆண்டவர் கண்டிக்கிறவராக காணப்படுகிறார். இப்போ அவர்கள் தங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் போது அவர்களுக்கு வைத்தியம் தேவையில்லை. ஆகவே அவர்களோடு கூட ஆண்டவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாருக்கு வைத்தியம் தேவை என்று, எங்களுக்கு உதவி தேவை, எங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு இரட்சகர் தேவை, அல்லது நான் பிணியாளி என்னை காப்பாற்றுவதற்கு ஒரு வைத்திய தேவை என்கின்ற நிலைமையில் இருக்கிறவர்களோ அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வைத்தியராக காணப்படுகிறார். அப்போ இந்த பழக்கம் இவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மாறாக இயேசு கிறிஸ்துடைய நடத்தை காணப்படுகிறது. மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை பலமுறை ராஜாவாகும்படி பிடித்துக் கொண்டு போக மன்னதாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த இடங்களில் இருந்தெல்லாம் நழுவி போகிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எதிர்பார்த்தது இந்த பூமிக்குரிய ஒரு அரசாங்கம், ரோம அரசாங்கம், ஒரு வேறொரு நாடு தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்போ இங்க பூமியிலே எங்களுக்கு ஒரு நல்ல அரசாங்கம் தேவை, எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ரோமர்களை அழித்து எங்களுடைய யூத நாட்டில் உள்ள ஒரு ஆள்தான் எங்களை ஆளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் தேவை, ராஜா தேவை என்கின்ற எதிர்பார்ப்பிலே காணப்படுகிறார்கள். மேசி அதைத்தான் செய்ய போகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை செய்வதற்காக இங்கே பூமிக்கு வரவில்லை. இயேசு கிறிஸ்து பிலாத்துண்டத்திலே சொல்லும் போது சொல்லுகிறார், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான் என்று சொல்லுவார். ஆண்டவர் தொடர்ந்து சொல்லும் போது, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல, இந்த உலகத்துக்காக உரியது அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். இந்த மக்கள் மேசியா என்றால் இந்த உலகத்துக்குரிய ராஜாவாகத்தான் வர வேண்டும், இந்த யூதரை ரோமர்களிலிருந்து விடுவிக்கும்படியாகத்தான் வர வேண்டும் என்கிறதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவை தள்ளி வைத்திருந்தார்கள், அல்லது இது பயனற்றது என்றது ஒதுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து தன் மக்களை தேடி வருகிறார். தான் உருவாக்கின மக்கள், இயேசு கிறிஸ்துவே உருவாக்கின மக்கள், இஸ்ரவேல் என்கின்ற கூட்டத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உருவாக்குகிறார். மனிதர்கள் பாவம் செய்து பல இடங்களாக பரவி காணப்படுகிறார்கள், கடவுளை அறியாத நிலைமையிலே காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழலே ஆபிரகாம் என்கின்ற ஒருவனை அழைத்து ஆண்டவர் நான் தான் கடவுள் என்பதை வெளிப்படுத்தி அதிலிருந்து அவனுடைய சந்ததியிலிருந்து ஜனக்கூட்டத்தை பெருக பண்ணி தன்னுடைய ஜனமாக மாற்றி வைத்திருக்கிறார். அந்த ஜனத்திலே தான் ஆண்டவர் வருகிறார். ஆனால் அந்த ஜனத்துக்குள்ளே வரும்போது கூட ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இது பயனற்றது, இந்த இயேசு கிறிஸ்து பயனற்றவர், ஆகாதவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தள்ளுகிறார்கள். அவர் தம்முடைய சொந்தத்திலே வந்தார், ஆனால் அவருடைய சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் காணப்பட்டார் என்று சொல்லி ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். யூதர்கள் அவரை ஏற்கவில்லை, அவரை நிராகரித்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய சொந்த சகோதரர்களே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். யோவான் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசிக்காதபடியால் இப்படி சொல்லுகிறார்கள். என்ன, நீ பப்ளிசிட்டி வேணும்னா என்னது, மக்கள் எல்லாருக்கும் முன்பாகவே இந்த மாதிரி வித்தை காட்டு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை
பரியாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்டவராக காணப்படுகிறார். ஆனால் இப்படி தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, எல்லாருக்கும் முன்பாக வேடிக்கையாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் அதே இயேசு கிறிஸ்துவை தான் தேவன் உயர்த்துகிறதோடு மட்டுமல்லாமல் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிறார். இதைத்தான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே பேதுரு கொடுத்து பேசுகிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலிருந்து பேதுரு சொல்லுகிறார், உங்களால் சிலுவையில், அதாவது யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவர் நீங்கள் ஆகாதவர் என்று சொல்லி தள்ளிவிடப்பட்டவர், சிலுவையில் அறையப்பட்டவர், அதே வேளையிலே தேவனால் எழுப்பப்பட்டவராக இருக்கிறவர். நீங்கள் பகைத்தீர்கள், சிலுவையில் அறைந்தீர்கள் அல்லது கொலை செய்தீர்கள். ஆனால் தேவன் அவரை எழுப்பினவராக இருக்கிறார். அப்படி தேவனால் எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அவர்கள் செய்த அந்த அற்புதத்தை குறித்து பேசுகிறார்கள். தேவாலயத்திலே ஒருவன் முடவனாக இருக்கும்போது பேதுரு யோவானும் அங்கே அவனை எழுப்பின போது பேதுரு பேசுகிற பேச்சுதான் இது. அவர் மூலமாகத்தான் நாங்கள் எழுப்பினோம் என்பதாக சொல்லுகிறார். சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த சங்கீதத்திலிருந்து அந்த வசனத்தை தான் எடுத்து பயன்படுத்துகிறார். 11ஆம் வசனம், அப்போஸ்தலர் 4:11, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட. இங்கே வீடு கட்டுகிறவர்களாக யாரை இங்கே பேதுரு சொல்லுகிறார்? யூத மக்களை சொல்லுகிறார். அப்போ உங்களிடத்திலே இயேசு கிறிஸ்து வருகிறார். உங்களுக்கு ஒரு கல்லாக பயன்படக்கூடிய ஒரு கல்லாக இங்கே இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆனால் நீங்கள் அவரை வைத்து கட்டிடத்தை கட்டி எழுப்பாமல் இது பயனற்ற கல், இந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பயனற்றவர், தேவையற்றவர் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தீர்கள் அல்லது தள்ளி விட்டீர்கள். இதை வைத்து நீங்கள் ஒரு பெரிய வீடை கட்டி எழுப்பி இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை வைத்து ஒரு வீடை கட்டுகிறது. ஆனால் நீங்கள் வீடை கட்டவில்லை. இயேசு கிறிஸ்துவை வைத்து வீடு கட்டவில்லை. நீங்கள் வீடு கட்டி இருக்கிறீர்கள். இந்த உலக பொருளாதாரத்தை அல்லது இந்த உலக சித்தாந்தங்களை வைத்து, உங்களுடைய பாரம்பரியங்களை வைத்து உங்களுக்கென்று கோட்டைகளை கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள். உங்களுக்கென்று ஒரு பெரிய கொள்கையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அது தேவனுக்கு எதிரான வீடாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டும்படியாக அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதிய கொள்கைக்காக அல்லது உங்களுக்கான ஒரு புதிய வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்துவே ஒரு கல்லாக வந்தார். அவரை வைத்து நீங்கள் கட்டி எழுப்பியிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதை புறக்கணித்தீர்கள். அந்த கல்லை நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். உங்களுக்கு வீடு கட்ட, ஒரு சிறந்த வீடு கட்ட ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஆனால் நீங்கள் அந்த கல்லை வைத்து கட்டாமல் அந்த கல்லை தள்ளிவிட்டீர்கள் என்பதாக இங்கே பேதுரு சொல்லுகிறார். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே இப்பொழுது என்னது மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். எப்படி? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். இந்த கல் எங்களுக்கு பயனற்றது என்று சொல்லி நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். ஆனால் தேவன் அவரை எழுப்பி அவர் பயனற்றவர் அல்ல, அவர்தான் மூளைக்கு தலைக்கல் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் மேலானவராக அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவரே அலையின்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி இங்கே பேதுரு அறிவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது இந்த கல்லை பயன்படுத்தி வீடு கட்ட. ஆனால் நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த கல்லை தானே பயன்படுத்தி இங்கு உலகமெங்கும் யாராக இருந்தாலும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொரு வழியிலே அவர் ரட்சிக்கப்பட முடியாது என்கிற அளவிற்கு தேவன் அவரை உயர்த்தி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் உயர்த்துகிறதை பார்க்க முடியும். இதே காரியத்தை தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து மூளைக்கு தலைக்கல்லாக காணப்படுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லும் போது,
ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன் உயர்த்தி எல்லாவற்றுக்கு மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறார். பயனற்றவர் என்று சொல்லி அன்றைக்கு தீர்ப்பெழுதினார்கள் மக்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேவன் உயர்த்தி வைத்தார். அவரால் மட்டும்தான் ரட்சிப்பு என்கின்ற இதிலே உயர்த்தி வைத்தார். அன்றைக்கு ஏன் அவர்கள் இந்த கல் பயனற்றது, எங்களுக்கு இந்த கல்லை வைத்து எங்களால் கட்டி எழுப்ப முடியாது என்று சொல்லி தள்ளினார்கள்? அவர்களுடைய தீர்ப்பு உலக தோற்றத்தின்படியாக இருந்தது. அவர்களுக்கு தெரிந்த இந்த உலக மக்கள் எப்படி பார்க்கிறார்களோ அந்த அடிப்படையிலே காணப்பட்டது. தோற்றத்தின்படி தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள், நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்லி யோவான் 7ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போ அன்றைக்கு யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்க காரணம், அல்லது கடவுள் ஒரு பயன்படுத்தி கொடுத்த ஒரு கல்லை அவர்கள் இந்த கல் எங்களுக்கு பிரயோஜனமற்றது என்று தள்ளுவதற்கு முக்கிய காரணம் அவர்கள் தோற்றத்தை பார்த்து தீர்மானிக்கிறவர்களாக இருந்தார்கள். இந்த கல் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி வெளி தோற்றத்தின் அடிப்படையிலே தீர்மானிக்கிறவர்களாக இருந்தார். அப்போ ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள், நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்கிறதாக யோவான் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து அவர்கள் எடை போட்டது எல்லாமே தோற்றத்தின்படியாகத்தான் இருக்கு. அவர்கள் தங்களை அளவாக வைத்து இயேசு கிறிஸ்துவை தங்களை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை தாங்களே ஒரு பெரிய பாவ அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள் என்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லுவார்கள். இப்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பாவம் செய்தவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லி. அப்போ அவர்கள் தங்களுடைய நிலைமையை ஒத்துக்கொள்ளாதவர்களாக, தாங்கள் என்ன நிலைமையில இருக்கிறோம் என்கிறதை அறியாதவர்களாக இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லது கடவுள் ஒரு விலையேறப்பட்ட ஒரு கல்லை தந்திருக்கிறார், அதை பயன்படுத்தி கொள்ள தெரியவில்லை, அதை ஆகாதது அல்லது பயனற்றது என்று சொல்லி தள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலே இயேசு கிறிஸ்து குறித்து பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிறவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். இன்றைக்கு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிறவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேலே சபையாக கட்டப்பட்டிருக்கிறீர்கள். யாரை குறித்து சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லுகிறார். இதற்கு அச்சாணியாக அல்லது மூலைக்கல்லாக முக்கிய ஒரு கல்லாக காணப்படுவது இயேசு கிறிஸ்து. அவர் மூலைக்கல்லாக இருக்கிறார். இதே வாய்ப்பை தான் அன்றைக்கு யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவர்களோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு யூதர் அல்லாதவர்கள் மக்கள் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்து என்கின்ற கல்லை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தோற்றத்தை வைத்து தீர்ப்பு எழுதவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவர் என்கின்ற அடிப்படையில் எல்லாம் அவர்கள் போகவில்லை. மாறாக அவர்கள் எங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், எங்களுடைய பாவத்திற்காகத்தான் அவர் சிலுவையிலே தொங்கினார் என்கிறதை புரிந்து கொண்டார்கள். தங்களுடைய நிலைமை என்ன என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆகவே இது கல் பார்ப்பதற்கு நிந்தை சுமந்தவராக, மனுஷரால் தள்ளப்பட்டவராக, ஆகாதவராக காணப்பட்டாலும் உண்மையிலே இது பயனுள்ள ஒரு மூலைக்கல். இந்த கல்லுக்கு மேலதான் நாம் வீடு கட்டி எழுப்ப வேண்டும், இந்த கல்லின் மேல்தான் நாம் கட்டடத்தை எழுப்ப வேண்டும் என்கிறதாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்படி புரிந்து கொண்டவர்களை மக்களிடத்தில் தான் பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல், அந்த இயேசு கிறிஸ்து என்கின்ற மூலைக்கல் மேல்
மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஆகாதவர்கள் என்று ஒரு சிலர் பார்க்கிறார்கள். ஒரு சிலர் அது பயனுள்ள ஒரு மூலைக்கல், அந்த மூலைக்கல்லின் மேலதான் நாம் கட்டடத்தை கட்டி எழுப்ப வேண்டும், மாளிகையை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிறதாக பார்க்கிறார்கள். 1 கொரிந்தியர் 3:11 பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற காரியம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை தான் அஸ்திபாரம், மற்றபடி ஏதாகலும் அஸ்திபாரத்தை போட்டால் அது பயனற்றது. அது அதன் மூலமாக ஒரு மாளிகை எல்லாம் கட்டி எழுப்ப முடியாது. ஒருவேளை மக்கள் சிந்திக்கலாம், அல்ல கட்டி எழுப்பலாம் என்று சொல்லி, ஆனால் அது ஒரு நாள் அழிந்து போகக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறதாக இருக்கிறது. நாம் இதை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு உவமையை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். புத்தியுள்ள மனிதன், புத்தியற்ற மனிதன் என்று சொல்லி இரண்டு தரப்பட்ட மனிதர்களை முன்னிறுத்தி இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்வார். ஒரு புத்தியுள்ள மனிதன் என்ன செய்கிறான்? கன்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். நல்ல ஸ்ட்ராங்கான அந்த கல்லின் மேல் வீட்டை கட்டுகிறான். புத்தியற்ற மனிதன் மணலின் மேல் வீட்டை கட்டுகிறவனாக காணப்படுகிறான். அது மணலின் மேல் கட்டப்பட்ட வீடாகட்டும், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாகட்டும், வெளியிலிருந்து பார்ப்பதற்கு பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அவன் கட்டுவதற்கு சிரமப்பட்டிருப்பான். தோண்டி கண்மலையை கண்டு அதன் மீது வீடு கட்டுவதற்கு, அதிலிருந்து கட்டடத்தை எழுப்பி ஆரம்பிப்பது கடினமாக இருந்திருக்கு. ஆனால் மணலின் மேல் கட்டினவனுக்கு அவனுக்கு அஸ்திபாரம் எதுவும் தேவையில்லை. மணலுக்கு மேல டைரக்டா கட்டுகிறான். ஆகவே அவனுக்கு அவ்வளவு செலவு மிச்சமாக இருக்கலாம். அவனுடைய பார்வையிலே அவன்தான் புத்திசாலி போல தெரிந்திருக்கலாம். ஆனால் எப்போது பிரச்சனை வருகிறது, காற்றடிக்கிறது, புயல் அடிக்கிறது, வெள்ளம் வருகிறது, எல்லாம் வரும்போது என்ன செய்து விடுகிறது? கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்து நிற்கிறது, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அது அழிந்து போகிற ஒன்றாக காணப்படுகிறது. இன்றைக்கு பல மனிதர்கள் பலவித அஸ்திபாரங்கள் மீது தங்கள் வீடுகளை கட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். பலவித பொருட்களை தங்கள் கல்லாக எண்ணி அதை அடித்தளமாக வைத்து வீடு கட்டுகிறார்கள். சில மனிதர்கள் தங்கள் பணத்தை அடித்தளமாக, பணத்தையே தங்களுடைய நம்பிக்கையாக கொண்டு பணத்தை அல்லது பொருளாதாரத்தை வைத்து அதன் மீது தங்களுடைய கோட்டையை கட்டி எழுப்பலாம். சில மனிதர்கள் தங்களுக்கு இருக்கிற மனித செல்வாக்குகள் அதை நம்பிக்கையாக வைத்து அதன் மீது கோட்டைகளை கட்டி எழுப்புவார்கள், அல்லது பதவி. ஆனால் வேதாகம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல். இயேசு கிறிஸ்து என்கின்ற கல்லின் மீது தான் கட்டி எழுப்ப வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டது. அவர்தான் மூலைக்கல். அவர் மனிதர்களுடைய பார்வைக்கு மனித அடிப்படையில் சிந்தித்தால் அவர் பயனற்றவரை போலத்தான் தெரியும். காரணம், அவரால் இந்த பூமியிலே அவரை வைத்து கட்டி எழுப்பும் போது இந்த பூமியிலே பார்க்கிற மற்ற மனிதர்கள் ஒருவேளை இவன் முட்டாள் என்று சொல்ல வாய்ப்பு உண்டு, இவன் என்ன முட்டாள்தனமாக செயல்படுகிறான் என்பதாக நிந்திக்க வாய்ப்பு உண்டு. மற்ற மனிதர்கள் மற்ற விதமான கல்லுகளை வைத்து கட்டுகிறவர்கள் தான், அல்லது அழிந்து போகக்கூடிய பணம் இவைகளை வைத்து கட்டுகிறவர்கள் தான் புத்திசாலிகளாக மனிதர்களுடைய பார்வையில தெரிய வாய்ப்பு உண்டு. அப்போ ஆனால் நிலைக்கக்கூடிய ஒன்று, நித்திய ஜீவன் வரைக்கும் நிற்கக்கூடிய ஒன்று எது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்கின்ற கல்லின் மீது கட்டப்பட்ட ஒரு வீடுதான் அல்லது மாளிகை தான் நிலைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அல்லது இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டாததற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம், இயேசு கிறிஸ்து இந்த கல்லுடைய விலை மனிதருக்கு தெரியவில்லை. இன்னைக்கு ஏன் இந்த கல்லை ஆகாதவர்கள், சரி, இந்த கல்லை ஆகாதது என்று ஏன் தள்ளிவிட்டார்கள்? அவர்கள் தங்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்தார்கள். அந்த கல்லுடைய ஒரிஜினல் மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை. அது ஒரு விலையேறப்பெற்ற கல் என்கிறதை, அது ஒரு அபூர்வமான விலையேறப்பெற்ற கல், அந்த கல் மிக மிக முக்கியமானது என்கிறதை மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் பேதுரு எழுதுகிறார்,
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, மனுஷரால் தள்ளப்பட்டது ஆயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது மட்டுமல்ல, அது விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்றதாயிருக்கிற கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தார்கள் என்பதாக பேதுரு எழுதுகிறார். அப்போ இந்த கல் என்பது விலையேற பெற்ற ஒரு கல்லாக காணப்படுகிறது. அது விலை மதிப்பு, அதனுடைய விலையை மனிதர்கள் பல வேளைகளிலே புரிந்து கொள்வதில்லை. நாம் எந்த நமக்கு மூளைக்கல்லாக இருக்கக்கூடிய ஒரு அதனுடைய விலை மதிப்பு பல வேளைகளிலே நாம் புரிந்து கொள்வதில்லை. ஆகவே தான் அதை அசட்டை பண்ணப்படுகிறது. சிலர் சொல்வார்களா, லேசாக நமக்கு கிடைக்கிற பொருளுடைய விலை நாம் அதை பெரிதாக கருதுவதில்லை என்பதாக. ஆண்டவர் அது விலை நம்முடைய தகுதிக்கு மீறிய ஒரு விலையை உடைய ஒரு பொருள் நமக்கு இலவசமாக கிடைக்கிறது என்கிறதற்காக பல வேளைகளிலே அதனுடைய விலையை நாம் அல்லது அதற்குரிய விலையை நாம் உணராமல் இருக்க வாய்ப்பு அதிகம் உண்டு. அதுதான் பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. ஆனால் அது ஒரு விலையேற பெற்ற கல். எந்த அளவிற்கு விலையேற பெற்றது என்கிறதை நாம் எந்த அளவிற்கு அதை உணர்கிறோமோ அப்பொழுது மட்டும்தான் நாம் அந்த கல்லின் மீது, அந்த கல்லுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அல்லது அந்த கல்லுக்கு உரிய மதிப்பை நம்மால் கொடுக்க முடியும். பல வேளைகளில் அந்த கல்லுக்கு மதிப்பு கொடுக்காமல் போகிற காரணம், பல வேளை அந்த கல்லுக்குரிய மதிப்பு அல்லது அது அந்த கல்லுக்கு எவ்வளவு வேல்யூ என்கிறதை நாம் பல வேளைகளில் மறந்து போகிறவர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு. அது விலையேற பெற்ற கல். ஆகாதது என்று கல் தள்ளினவர்கள், அவர்களுக்கு அந்த கல்லுடைய விலை தெரியவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சாதாரண மனிதராக தோன்றினார். ஆனால் உண்மையிலேயே அவர் விலையேற பெற்றவர். பிலிப்பியர் சொல்லும் போது அவர் தேவனுக்கு சமமாக இருந்தவர். சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்போ அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்கிறதற்காக அவருடைய விலை குறையவில்லை. அவர் தேவனுக்கு சமமானவர். மனுஷ சாயலானி மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி பிலிப்பியர் புஸ்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவருடைய இரத்தம் விலையேற பெற்றது. விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருக்குரியவர்களாக மாறி இருக்கப்போ அந்த கல்லுடைய வேல்யூ, நாம் எப்படி இந்த கல்லின் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம், அதற்காக எந்த அளவிற்கு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக இந்த கல் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறது. உயிருள்ள கல், உயிரற்ற கல் அல்ல. இந்த கல் ஒரு உயிருள்ள கல்லாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கின்ற கல் பூமியிலே வந்து சில நாட்கள் வாழ்ந்து அதன் பிறகாக மரித்து போன மனிதர்களைப் போல அப்படியே முடிந்து போன ஒரு வாழ்க்கையோ அல்ல. அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை என்பதாக வேதாகம் சொல்லுகிறது. அப்போ ஆகவேதான் சொல்லுகிறது, ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் நீங்கள் சேர்ந்தீர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்கிறதை நாம் புரிந்து கொண்டால், யோவான் சொல்லுகிறார், பிள்ளைகளை நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே இனி எவ்விதமாக இருப்போம் என்று சொல்லி நமக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார். அவர் ஒரு மூளைக்கு தலைக்கல்லாக, விலையேற பெற்ற கல்லாக, உயிருள்ள ஒரு கல்லாக இருக்கிறார். அப்போ ஒரு அஸ்திபாரத்திலே உயிரோடு ஒரு கல் இருக்கிறது. அந்த கல் செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது சும்மா அமிழ்ந்து அப்படியே வந்த வேலை முடித்து அது அப்படியே சைலண்டாக இருக்கின்ற ஒன்று அல்ல. அந்த கல் வேலை கிரியை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த கல் உயிரோடு இருந்து, உதாரணத்துக்கு ஒரு கட்டிடம் இருக்கிறது, கட்டிடத்திலே ஒரு மூலைக்கல் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதன் பிறகு அந்த கல்லுக்கு அதன் மீது வேற கட்டிடம் எழும்பும். அந்த கல் அவ்வளவுதான், சைலண்டாக இருந்து விடும். இயேசு கிறிஸ்து என்ற கல் அப்படி சைலண்டாக இருக்கிறதா அல்ல. அவர்
அந்த அந்த மூளைக்கல்லாக இருந்து செயல்படுகிறார். அவருடைய சக்தி செயல்படுகிறது. அந்த கட்டிடம் முழுவதும் அது வியாபரிக்கிறது. கட்டிடத்திலே கூட்டி சேர்க்கப்படுகிற மற்ற கற்களுக்கு தன்னுடைய சக்தியை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒன்றாக அந்த கல் உயிருள்ள ஒரு கல்லாக இருக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அப்போ இந்த கல்லிடத்திலே நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த கல்லிடத்திலே நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த கல்லிடத்திலே சேர்க்கப்பட்ட நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்கிறதை இப்போ இங்கு அடுத்ததாக பேதுரு சொல்லுங்க. அப்போ இவ்வளவு நாள் தள்ளப்பட்ட கல், ஆனால் அது உண்மையிலேயே அது விலையேறப்பெற்ற கல். அந்த விலையேறப்பெற்ற கல் என்பதை நாம் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறோம். அவர் நம்மை கண்டறிய வைத்திருக்கிறார். அப்போ அந்த விலையேறப்பெற்ற கல்லை அந்த கல்லை அடித்தளமாக மூளைக்கல்லாக வைத்து அதன் மீது நாம் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறோம். அப்ப அப்படி நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த கல் அந்த கட்டிடம் கட்டி முடித்த பின்பதாக அப்படி அந்த கல் சைலண்டாக இல்லை, அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மூளைக்கல் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கல்லிடம் உயிருள்ள கல்லிடத்திலே தான் நாம் சேர்ந்திருக்கிறோம். உயிருள்ள கல்லிடத்திலே நாம் சேர்ந்தோம் என்று சொன்னால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள கற்களை போல. அப்போ அந்த கல்லிடத்திலே நாம் சேர்ந்தோம் என்றால் நாமும் ஒரு கல். நாமும் எப்படி செத்த கல்லாக இருக்கக்கூடாது, செயல்படாத கல்லாக இருக்கக்கூடாது. நாம் உள்ள சேர்ந்து அவருடைய பிக்ஸ் பண்ணி வைத்து விட்டோம், இப்போ அதோடு முடிந்து விடு என்கிறதாக அல்லாமல் அது செயல்படக்கூடிய உயிருள்ள கல்லாக இருக்க வேண்டும். எப்படி மூளைக்கல் ஒன்று இருக்கிறது, அது ஒரு கல் பணிவிடை முடிந்து அப்படியே இருக்கிறதாக இல்லாமல் அது செயல்படக்கூடிய உயிருள்ள கல்லாக இருக்கிறதோ, அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறதோ, அதை போல அந்த கல்லிடத்திலே சேர்ந்த கற்களும் செயல்பட்டு கல்லாக காணப்பட வேண்டும். ஜீவனுள்ள கற்களை போல எப்படி செயல்பட வேண்டும்? ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து தன் உயிருள்ள கல்லாக எப்படி இருக்கிறார்? அவர் அஸ்திபாரம். அவர் உயிருள்ள கல்லாக எப்படி இருக்கிறார்? தன்னிடத்திலே வருகிற கற்களை கூட்டி சேர்த்து நல்ல ஒரு மாட மாளிகையாக கட்டுகிறார். அப்படி அவருக்கு அந்த கட்டுகிற வேலையை செய்கிறார். அந்த அப்படிப்பட்ட கல்லிடத்திலே சேர்ந்த நாமும் ஜீவனுள்ள கல்லாக இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே பணியை நாமும் செய்ய வேண்டும். எப்படி? இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாமும் உயிருள்ள கற்கள் என்கிறதை மறந்து போகக்கூடாது. இங்கே ஆவிக்கேற்ற பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மிருக பலி அல்ல. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே நாம் தேவனை பிரியப்படுத்துவதற்கென்று மிருகங்களை பலியாக கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே மிருகங்களை பலியாக கொடு என்று சொல்லவில்லை. மாறாக ஆவிக்கு ஏற்ற பலி, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய புகழ்ச்சியை கொடுப்பது, தேவன் விரும்புகிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை கொடுப்பது, நற்செயல்களை செய்வது தான் தேவனுக்கேற்ற பலி, ஆவிக்கேற்ற பலியாக இருக்கிறது. வேகமாக வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக, நம்முடைய சரீரங்கள் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுப்பது, அதுதான் தேவனுக்கு பிரியமான பலி. நம்முடைய சரீரங்களை, இந்த சரீரத்தின் மூலமாக செய்யப்படுகிற செயல்களை ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவர் சந்தோஷப்படுகிற விதமான செயல்களுக்கென்று ஒப்பு கொடுப்பது. இந்த சரீரங்கள் மூலமாக ஆண்டவர் பிரியப்படுகிற அதற்கு மாறானது, ஆண்டவர் வெறுப்படுகிற காரியங்களுக்கு அல்ல, ஆண்டவர் பிரியப்படுகிற காரியங்களுக்கு, அதான் பிரியமான பலி, பரிசுத்தம். அந்த பலியை கொடுக்க நம்முடைய சரீரங்களை ஒப்படைப்பது. இரண்டாவது, எபிரேயர் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம்,
அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார், அந்த காரியத்துக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்படுவது. இன்னைக்கு பலர் நன்றி மறக்கிறவர்களாக காணப்படுகிறார். திருவள்ளுவரோட சொல்லியிருப்பார், என் நன்றி கொண்டார்க்கும் யூண்டா மூவில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. இப்போ எந்த மக்களுக்கும் என்னது ஒருவேளை வாழ்வு கிடைக்கும், ஆனால் செய்த நன்றியை மறந்தவர்களுக்கு வாழ்வே இல்லை என்கிறதாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நமக்கு ஆண்டவர் இவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார், மீட்டு அவருடைய பிள்ளையாக்கி இருக்கிறார், மேலான ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார், நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கிறார். இப்போ அந்த நன்றியை நாம் எப்பொழுதும் மறந்து விடக்கூடாது. ஆகவே அது ஆவிக்கேற்ற பலியாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். நற்கிரியைகள் செய்கிறது, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது. நம்மிடத்துல ஒரு பொருள் இருக்குது என்றால் இன்னொருத்தருக்கு குறைவாக இருக்கிறது, அங்கே கஷ்டப்படுகிற ஒருத்தர் இருக்கிறார் சொன்னால் பகிர்ந்தளிப்பது, பகிர்ந்து வாழ்வது, அன்போடு வாழ்வது, இது தேவனுக்கு பிரியமான பலி. இதுதான் ஆவிக்கேற்ற பலி. மற்றபடி மிருகங்களை பலி செலுத்துவதோ, இன்றைக்கு பல மனிதர்கள் நான் கடவுளுக்காக இதை செய்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய உடல்களை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்ல, தங்களிடத்திலே பணம் இருக்கிறது என்று சொல்லி ஏகப்பட்ட பணத்தை கொட்டி கொண்டு கொடுப்பதோ, இவருக்கு கொடுத்தால் எனக்கு இன்னும் பல மடங்கு கிடைக்கும் என்கிறதோ அல்ல. அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ ஆவிக்கேற்ற பலி என்கிறதை நாம் மறந்துவிட கூடாது. அடுத்ததாக ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டிடுகிறோம். நாம் கட்டுகிற கட்டடம் என்பது இந்த பணத்தின் மீது கட்டுகிறவர்கள் கட்டி எழுப்புகிற கட்டடத்தை போன்று, பதவியின் மீது, மக்கள் செல்வாக்கின் மீது அதை அடிப்படையாக வைத்து கட்டுகிறவர்கள் கட்டுகிறதை போல அல்ல. அது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். அது எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அழிந்துதான் போகும். ஒரு மிஞ்சி போனால் எவ்வளவு நாட்கள் வாழ முடியும் இந்த பூமியிலே? ஒரு நாள் இல்லாமல் போகும். இல்லாமல் போகும் பொருட்கள் மேல் மனதை பறக்க விடுவானேன் என்பதாக பழமொழி இருக்கிறது. அப்போ பேதுரு சொல்லுகிறார், நாம் கட்டுகிறது ஆவிக்கேற்ற மாளிகை. இங்கே பூமியில ஒரு பிரம்மாண்டமான ஆடம்பர மாளிகை குறித்து இங்கே பேதுரு பேசவில்லை. நாம் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டி எழுப்பப்படுகிறோம் என்பதாக சொல்லுகிறார். இது சாதாரண கட்டடம் அல்ல, இது ஆவிக்கேற்ற கட்டிடம். தேவனுடைய வாசத்தலம், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக நாம் கட்டி எழுப்புகிறோம். ஒரு தேவனுடைய சரீரமாகிய சபை, நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி எபேசியர் 2:22 நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த கட்டடத்துக்கு நாம் ஆசாரியர்களாக, அந்த கட்டடத்தின் மூலமாக இந்த ஆவிக்கேற்ற மளிகையிலே நாம் இருக்கின்ற இந்த ஜீவனுக்குள்ள கற்கள் என்கின்ற நாம் இந்த உலகத்துக்கு ஒரு ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஆசாரியர்கள் என்று சொன்னால் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருக்கிற அந்த தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருக்கிறவர்கள். இஸ்ரவேல் மக்களை அப்படித்தான் இந்த உலகத்துக்கு ஆசாரியர்களாக வைத்திருந்தார். இப்பொழுது நாம் ஆண்டவரை அறிந்தவர்கள் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே காணப்படுகிறோம். ஆண்டவரை அறியாதவர்களை ஆண்டவரிடத்தில் இணைக்கக்கூடிய அந்த இடையிலே காணப்படுகிறவர்கள் தான் ஆசாரியர்கள். இப்போ நாம் ஜீவனுள்ள கற்கள், நாம் ஆவிக்குரிய மாளிகைகள், நாம் ஆசாரியர் கூட்டம். இப்படியாக ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்புகிறார். அப்போ இந்த கல் விலையேற பெற்ற கல், நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பின கல். ஆனால் இந்த கல் இதை மட்டும் செய்யவில்லை. இந்த கல்லுக்கு இன்னொரு விலையும் இருக்கிறது. இந்த கல் சிலரை அழிக்கக்கூடிய ஒரு கல்லாக காணப்படுகிறது. அதையும் பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு கல்லை வைக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட கல், விலையேற பெற்ற கல்லை வைக்கிறார். அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை தான் இங்கே மேற்கோள் காட்டுகிறார். ஆகையால்
விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதே வேளையிலே கீழ்ப்படியாதவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களாய் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகி அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கல்மலையும் ஆயிற்று. இந்த கல் ஆண்டவர் வைக்கிறார். அந்த கல்லை ஆண்டவர் விலையேற பெற்றதாகத்தான் வைக்கிறார், மூலைக்கல்லாகத்தான் வைக்கிறார். ஆனால் இந்த கல் இரண்டு தரப்பட்ட மனிதர்களுக்கு இரண்டு விதங்களிலே காட்சி அளிக்கிறது. ஒரு கூட்டம் அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு எப்படி காட்சி அளித்தது? அது அவர்களுக்கு ஆகாது, இது கல் ஆகாத கல், பிரயோஜனமற்ற கல், பயனற்ற கல் என்று சொல்லி அவர்களுக்கு காட்சி அளித்தது. ஆகவே அதை எப்படியாக அகற்ற வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி துணிகிறவர்களாக காணப்படாது. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு இந்த கல் எப்படி காணப்படுகிறது? இது விலையேறப்பெற்ற கல், எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வந்த கல், எங்களையும் அதே போல ஜீவனுள்ள கல்லாக, அந்த கல்லுக்கு ஒப்பாக எந்த கல்லையும் மாற்ற, அது ஜீவனுள்ள கல் என்றால் எங்களையும் ஜீவனுள்ள கல்லாக மாற்றக்கூடிய கல் என்பதாக தெரிகிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த கல் உண்மையிலே விலையேறப்பெற்ற கல் தான், அந்த கல் உண்மையிலே மூலைக்கல் தான் என்று கண்டு கொண்டவர்களுக்கு. ஆனால் அந்த விசுவாசிக்காதவர்கள் இதாகாது என்று கல் எண்ணினார்கள் அல்லவா, அந்த மக்கள் என்ன பண்ணுகிறார்கள் தெரியுமா? விழுகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த கல்லில் விழுந்து விழுந்து மாண்டு போகிறார்கள். அதுதான் இங்கே பேதுரு சொல்லுங்க, அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அந்த கல்லுடைய மதிப்பை அறிந்து கொள்ளவில்லையோ, இதை விசுவாசிக்க அவர்களால் கூடவில்லையோ, அவர்கள் இடறுகிறார்கள், அவர்கள் விழுந்து போகிறார்கள். ஆண்டவர் ஒரே கல்லை தான் வைக்கிறார். ஆனால் நமக்கு அது எப்படி காட்சி அளிக்கிறது? ஒரு கூட்ட மக்களுக்கு அது பயங்கரமான முக்கியமான கல்லாக தெரிகிறது, ஒரு பிரயோஜனமான, ஒரு ஜீவனுள்ள, அது விலையேற பெற்ற மூலைக்கல்லாக தெரிகிறது. ஆனால் இன்னொரு கூட்டத்திற்கு பயனற்றது, இது எதற்கு இங்கே இருக்கிறது என்று சொல்லி அது அற்பமாக தெரிகிறது. ஆனால் விசுவாசிக்கிற உங்களுக்கோ அது விலையேற பெற்றது. ஆனால் கீழ்ப்படியாதவர்கள், அதாவது விசுவாசிக்காதவர்களுக்கோ, கீழ்ப்படிதல் என்று சொல்வது விசுவாசிக்காத ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்காதவர்களுக்கோ அது இடறுதற்கு ஏதுவான கண்மலையாக இட்டு. அவர்கள் ஏன் இடறுகிறார்கள்? திருவசனத்தை கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள். அப்போ திருவசனத்திற்கு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அதை விசுவாசிக்கவில்லை. இங்கே கீழ்ப்படிதல் என்று சொல்லும் போது அவர் விசுவாசிக்கவில்லை என்கிறதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இங்கே கீழ்ப்படிதல் என்கிறதை எதற்கு ஆப்போசிட்டாக இங்கே பேதுரு எழுதுகிறார்? விசுவாசிக்கிற உங்களுக்கு விலையேற பெற்றது, விசுவாசியாதவர்களுக்கு விழுதற்கு எதுவான கண்மலை, அப்படித்தானே வந்து விசுவாசிக்கவில்லை என்கிற போது இடத்துல விசுவாசிக்காதது என்கிற வார்த்தைக்கு பதிலாக வார்த்தை தான் கீழ்ப்படியாத வார்த்தை. விசுவாசிக்கிறவர்கள் என்றாலும் சரி, கீழ்ப்படுகிறவர்கள் என்று சொன்னாலும் ஒரு கூட்டத்தாரை குறிக்கும். விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசியாதவர்கள் என்றாலும் சரி, கீழ்ப்படியாதவர்கள் என்றாலும் இன்னொரு கூட்டத்தாரை குறிக்கும். திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், இயேசு கிறிஸ்து இரட்சக, மனிதர்களுடைய பாவத்தை போக்கும்படியாக வந்த இரட்சகர் என்கிறதை விசுவாசிக்காதவர்கள் விழுந்து போகிறபடியாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். இன்றைக்கு மனிதர்களுக்கான தீர்ப்பு என்கிறது எந்த அடிப்படையில காணப்படுகிறது? அவர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையிலே அல்ல. அவர்கள் பாவம் செய்தார்கள், அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். ஆனால் அவர்களுக்கு தண்டனைக்கு உள்ளாவதும் உள்ளாகாமல் இருப்பதும் எந்த அடிப்படையில காணப்படுகிறது? யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து குறித்து யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். ஏனென்றால் அவன் விசுவாசிக்கிறான், இயேசு கிறிஸ்து என்கிறவர் எனக்காக அவர் என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார், எனக்கு நீ தண்டனை இல்லை, எனக்கு பதிலாக அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆகவே நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை சிலுவையிலே அங்கே அனுபவித்து நான் முடித்து விட்டேன்.
அவரோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். ஆகவே அவன் அந்த தண்டனை, அதை உண்மையை, அந்த நடந்தது சிலுவையில நடந்த அந்த தண்டனையை அப்படியே விசுவாசிக்கிறபடியால் அவன் தண்டனைக்கு உள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். ஆனால் விசுவாசிக்காதவனோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவன், இந்த கல் பிரயோஜனமற்றது என்று எண்ணுகிறவனோ, இந்த கல் ஆகாதது, இதனால் ஒரு பயனும் இல்லை, இது மூளைக்கல் என்று சொல்லி முட்டாள்கள் தான் சொல்லுவார்கள் என்று சொல்லி எண்ணுகிறவன் எவனோ, விசுவாசிக்காதவன் எவனோ, தேவனுடைய ஒரே குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாக இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இவன் இப்பொழுது தண்டனைக்குள்ளாவது எது நிமித்தம்? அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அல்ல. அவன் செய்த ஒரு மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் என்றால் விசுவாசிக்கிறவர்களும் தண்டனைக்குள்ளாக வேண்டும் தானே. ஆனால் இப்பொழுது அவன் ஆனால் அவன் செய்த விசுவாசிக்கிறவன் ஏன் தண்டனைக்குள்ளாக மாறவில்லை? அவனுக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னதை அவன் விசுவாசிக்கிறான். உண்மையிலே இயேசு கிறிஸ்து அடைந்த தண்டனை விசுவாசிக்கிறவர்களுக்கான தண்டனை மட்டுமா? இல்லை, அவர் சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிறவராக காணப்பட்டார், வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அதை ஒரு கூட்ட மக்கள் புறக்கணிக்கிறது, ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். இந்த கல் வேண்டாம், இவர் எங்களுக்காக செய்த இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே எங்களை பார்த்துக் கொள்ளுகிறோம், நாங்களே எங்களுக்கான பரிகாரத்தை செய்து கொள்ளுகிறோம், நாங்களே எங்களுக்கான கல்லை வைத்து நாங்களே அதிலே கட்டடத்தை நாங்களே உருவாக்கி கொள்ளுகிறோம், இந்த கல்லிலே தான் கட்டடம் உருவாகுமா, இந்த கல் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணுகிறதுனால் அந்த கல் நிமித்தம் அவர்கள் விழுகிறவர்களாக இருக்கிறார். அவர்கள் விசுவாசிக்காதபடியினால், தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமாய் இராதபடியினால் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகிறார்கள். ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ஒரு கல்லை வைக்கிறார். இப்போ மக்கள் முடிவெடுக்கிறார்கள், இந்த கல் எங்களுக்கு உண்மையிலே விலையேற பெற்ற கல் தான், இந்த கல் உண்மையிலே மூளைக்கல் தான், உண்மையிலே ஜீவனுள்ள கல் தான் என்று பார்க்கும்போது அது அவர்களுக்கு விலையேற பெற்றதாக இருக்கிறது. இன்னொரு கூட்ட மக்களுக்கு இல்லை, இது பயனற்ற கல், இந்த கல்ல எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் எங்களுடைய நாங்கள் நினைப்பது போல இல்லையே என்று சொல்லி அவர்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பிட்டு அவர்கள் அதை நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அதிலே இடறி விழுகிறார்கள், அவர்கள் நியாய தீர்ப்புக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் தேவனிடத்திலே சேர்ந்திருக்கிறோம், ஜீவனுள்ள விலையேற பெற்ற கல் மீது கட்டப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாமும் ஜீவனுள்ள கல்லாக செயல்பட வேண்டும், ஆவிக்கேற்ற மாளிகையாக, ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிறவர்களாக, ஆசாரிய கூட்டமாக, அதாவது ஆண்டவரை அறியாத மக்களை ஆண்டவரிடத்துல சேர்க்கக்கூடிய அந்த விதமாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும்.